ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது. மெய்யாகவே சுவிசேஷம் உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட வேண்டும். சகல கோத்திரத்தாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் கேட்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று எழுதப்பட்ட வசனத்தை பார்க்கிறோம். சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷைக்காரர்கள், எண்ண முடியாத ஒரு கூட்டம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறதை நான் கண்டேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எண்ண முடியாத அளவு என்றால் பில்லியன்ஸ், கோடி கோடியான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரப்போகிறார்கள். எங்கிருந்து வரப்போகிறார்கள்? சகல தேசம், சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷைக்காரர்கள், சகல ஜாதி ஜனங்கள், எப்படிப்பட்ட எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் சந்திக்க போகிறார். அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் தேவ சன்னிதானத்துக்கு வரப்போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சபையானது அதைத்தான் பார்க்க வேண்டும். சபையானது அதை கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய உள்ளம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் இத்தனை கோடி கோடியான ஜனங்களை கொண்டு வரப்போகிறார், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கப் போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் விசுவாசிக்கிறோமா? விசுவாசித்தால் அதைத்தான் நாம் குறிவைத்து அதை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுப்பது தான் எழுப்புதல். இதை விட்டுவிட்டு இன்றைக்கு மனிதர்கள் இயேசு எப்போ வருவார், எந்த தேதியில் வருவார், எந்த நாளில் வரப்போகிறார், அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது, அந்த அடையாளங்கள், அந்த வரைபடங்களெல்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரைபடம் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு தாமே சொல்லி இருக்கிறார். மார்க்கு 13:32 வாசித்தால், அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோகத்தில் தூதர்கள் மற்ற எந்த ஆட்களும் அதை அறிய மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது அந்த நாள், அந்த நாளிகை அவர் அறியவில்லை, பிதா ஒருவர் தான் அறிந்திருந்தார். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் நேரங்களையும் விரயம் செய்து அநேக காரியத்தை குறித்து மக்களுக்கு, அதுதான் இன்றைக்கு யாராவது ஒருத்தர் இயேசு இந்த நாளில் வரப்போகிறார், இப்படி வரப்போகிறார், அப்படி வரப்போகிறார் என்று படங்களை போட்டு விவரித்து காண்பித்தால் அதில் தான் மக்கள் கவனம் வைக்கிறார்களே தவிர ஆண்டவராகிய இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கணும். அதைத்தான் மத்தேயு 24:14 நாம் வாசிக்கும்போது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு முடிவை எப்பொழுது கொண்டு வருவேன்னு சொல்லுகிறார்? இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல தேசத்தாருக்கும் ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்படணும். அதுதான் சபை கவனம் வைக்க வேண்டிய ஒன்று. அதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற அந்த நோக்கத்தோடு அதையே தேடிக்கொண்டிருப்பதை விட, அவருடைய முடிவு எப்பொழுது இந்த தேசம், இந்த ராஜ்யம் வரும் என்றால் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் அறிவிக்கப்படணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர்
தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லுகிறார். இந்த காலங்கள் வேலைகள், எப்போ ஆண்டவர் வருவார், எப்போ அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், இதெல்லாம் உங்களுக்கு அடுத்ததல்ல, அது பிதாவானவருக்கு அடுத்தது. அவர் எப்பொழுது ஸ்தாபிக்க வருகிறாரோ அப்பொழுது வருவார். நீங்களோ என் ஆவியினாலே நிரப்பப்பட்டு நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எல்லா இடத்துக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், என் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எதன் மேல் கவனம் வைக்கிறீர்கள்? எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? சகல தேசம் சகல ஜாதிகளும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமும் நம்முடைய எண்ணமுமாய் இருக்கணும். எப்படியாயினும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சபைகள் கட்டப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், எட்டப்படாத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளே ஆழமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் பார்க்க விரும்புவது என்ன? அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன சொல்லிவிட்டு போனார்? 5 முக்கியமான இடங்களில் இயேசு என்ன சொன்னார் என்பதை நாம் காண முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Go to everywhere, go to everyone. எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்பொழுது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய இருதய துடிப்பு, கடைசி வார்த்தை, ஒவ்வொரு மனிதன் சாகும்போது என்ன வார்த்தை சொல்லுகிறான் என்பதுதான் மிகவும் முக்கியம். அவன் வாயிலிருந்து என்ன வருகிறது, அவன் கடைசி விருப்பம் என்ன? இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்போது சீஷர்களை அழைத்து 5 வித்தியாசமான இடங்களில் அவர் இந்த பிரதானமான கட்டளையை அவர் கொடுக்கிறார். இந்த பிரதான கட்டளையில் ஒன்று, கோ எவ்ரிவேர், ஷேர் த காஸ்பல் டு எவ்ரிஒன். எல்லா இடத்துக்கும் போங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க. என்னை விசுவாசித்தால் இந்த சுவிசேஷத்தோடு சேர்த்து அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் நடக்கும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் இந்த சுவிசேஷத்துக்குள்ள பலன் இருக்கிறது, சுவிசேஷத்துக்குள்ள அற்புதம் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது தான் ஒரு எழுப்புதலின் காரணம். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் அந்த எழுப்புதலை நீங்கள் கண்டடைந்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47, 48ஆம் வசனத்தை படிக்கும்போது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அப்படியானால் பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த கடைசி காலங்களில் சிலர் பாவ மன்னிப்பை மாத்திரம் பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு பாவத்தை மன்னிக்க வந்தார், உங்கள் பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து மன்னித்திருக்கிறார், இந்த இயேசுவை விசுவாசியுங்கள்,
அல்லாவிட்டால் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களுக்கு செழிப்புள்ள காலங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை மாத்திரம் அறிக்கை செய்ய வைப்பார்களே தவிர மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க மாட்டார்கள். மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மனிதன் மனம் திரும்ப வேண்டும். அவன் எங்கேயோ உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். உலகத்தை நோக்கி போகிறவன் சரியாக அவன் இயேசுவை நோக்கி திரும்பி மனம் திரும்பி விட வேண்டும். உலகத்தையும் உலகத்தின் காரியத்தையும் விட்டுவிட வேண்டும். 100க்கு 100 இயேசுவண்டை மனம் திரும்ப வேண்டும். இயேசு மனம் திரும்புதலை குறித்து தான் முதலாவது பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மனம் திரும்புதலை குறித்தும் பிரசங்கிக்க வந்தார். மனம் திரும்பினால் அப்பொழுதுதான் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகும். இல்லாவிட்டால் அற்புத அடையாளம், சுகம், ஆசீர்வாதம் இவைகளையே மக்கள் நம்பி இந்த உலகத்தில் விசுவாசிகளை விட நிறைய பணம் வைத்திருக்கான் அவிசுவாசி தான். நிறைய இந்த உலகத்தில் நல்ல சுகத்தோடு வாழ்வன் அவன்தான். விசுவாசிகளுக்கு சில நேரம் கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வருகிறது. இதன் மத்தியிலையும் சரியாக மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கணும். அதுதான் எழுப்புதல். கடைசி காலத்தில் ஏராளமான மக்கள் மனம் திரும்பி இயேசுவண்டை வருவார்கள். அவர் அண்டை வரும்போது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை பார்க்கிறோம். குடிகாரர்கள் மனம் திரும்பணும், விபச்சாரக்காரர்கள் மனம் திரும்பணும், மற்றவங்களை ஏமாற்றுகிறவர்கள் மனம் திரும்பணும், பொல்லாத ஆவி கொண்ட மனிதர்கள் மனம் திரும்பணும், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டையிட்டு கொண்டிருக்கிற ஆட்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்தால் எழுப்புதல் உண்டாகும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு உயிரோடு எழும்பின பின்பு இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். ஏன்? அவர்கள் பயந்து போயிருந்தார்கள், அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் தங்களை மறைத்து கொண்டார்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற வல்லமை இல்லை, அவர்கள் அறைகளை பூட்டி கொண்டு ஒதுங்கி கொண்டிருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 8 நாளைக்கு ஒரு முறைதான் அவர்களை சந்தித்தார். ஆகினாலே இயேசு அந்த இடத்தில் இல்லாததினாலே அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். 2வது சொன்னார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் சபையானது அனுப்பப்படணும். சபையானது பல இடங்களுக்கு அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவர்கள் போய் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்யணும், அனுப்பப்படணும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி ஜனங்கள் விசுவாசிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி ஜனங்கள் கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஆகினாலே விசுவாசித்தால் தான் ரட்சிப்பு உண்டாகும். அனுப்பப்படணும். அனுப்பப்படும்போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதினார் என்பதை பார்க்கிறோம். எப்படி மனிதனை ஆண்டவர் உருவாக்கின போது எப்படி அவன் மேலே தம்முடைய ஆவியை ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவானான். மண்ணாயிருந்த அவன் உயிர் பெற்றது போல பயந்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர்கள் உயிர் பெற, வல்லமை பெற அவர்கள் மேல் ஊதினார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் மறுபடியும் போய் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெந்தெகோஸ்தே நாளிலே முழுமையாய் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு எழுப்புதல் வருவதற்கு சபையில் உள்ள மக்கள் எல்லாரும்
அபிஷேகம் பெறணும், சாட்சிகளாக மாறணும், அவங்க சுவிசேஷத்தை வல்லமையோடு அறிவிக்கணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறத பார்க்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்து தேவ சன்னிதானத்தில் இந்த நாட்களில் கர்த்தருக்கு காத்திருப்போம். அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போஸ்தலர் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தால், இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன். எப்பொழுது? நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும், இயேசு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதை கற்றுக் கொடுக்கணும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நாம் புறப்பட்டு போய் இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது நம்முடைய சுய சக்தியினாலோ பலத்தினாலோ அல்ல, ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் நம்மோடு இருக்கிறது. அந்த அதிகாரம் இருக்கிறதுனால தான் நாம் செயல்பட முடியும். அரசாங்கம் போலீஸில் டிராஃபிக்கில் நிற்கிற போலீஸுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறது. அந்த பயங்கரமான வேகத்தில், எத்தனையோ மைல் வேகத்தில் வருகிற பெரிய லாரி ஆனாலும் சரி, பெரிய வண்டிகள் ஆனாலும் சரி, அவன் கையில் ஸ்டாப் என்று ஒரு ஒரு போர்டு ஒன்று வைத்திருப்பான். அதை காட்டினால் அவன் நிற்க வேண்டும். அவ்வளோ பெரிய லாரி அவ்வளோ வேகத்தில் வரும்போது சாதாரண மனுஷன் அவன் தன் கையை காட்டும்போது அவன் நிற்கிறான் என்றால் அரசாங்கம் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதே போல தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வத்துக்கும் அதிகாரி, நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? இந்த சுவிசேஷத்தை நீ பிரசங்கம் பண்ணு, சகல ஜாதிகளையும் சீஷராக்கு, சகல பேருக்கும் நான் கற்றுக் கொடுத்த காரியங்களை நீ கற்றுக் கொடுக்கணும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இந்த அதிகாரத்தோட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சீஷராக்கணும். சீஷர் என்று சொன்னால் வெறும் ஏதோ மனம் திரும்பினேன், ஏதோ பாவ மன்னிப்பை பெற்றேன் என்று இருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து ஆண்டவருக்குள் வருகிறதை நாம் காண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் நம்மில் உருவாகி கொண்டே வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்படைவது என்பது ஒரு நாள் சம்பவம். ஆனால் சீஷத்துவம் என்பது பல வருஷங்கள் ஆகும். ஆண்டவருக்குள் நாம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். நாளுக்கு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட ஜெபம் செய்ய வேண்டும், மற்ற நல்ல விசுவாசிகளோடு உறவு கொண்டிருக்க வேண்டும். அந்த உறவிலே உண்டாகிற சீஷத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள அவரிடத்தில் நல்ல காரியங்களை படிக்க வேண்டும். இவ்விதமாக நாம் காரியங்களை செய்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த சீஷத்துவ பணிக்குள்ளே வருவதன் அர்த்தம், நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ட்ரைனிங், பயிற்சி வேணும். ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்ட பின்பு சரியான பயிற்சி பெறணும். இயேசுவின் சீஷர்கள் 3 ஆண்டு காலம் இயேசுவுக்கு கீழே இருந்து பயிற்சி பெற்றார்கள். அந்த பயிற்சி அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. பயந்து போயிருந்த அவருடைய வாழ்க்கை தைரியமாயிற்று. அவருடைய வாழ்க்கையில் தவறான எவன் பெரியவன் என்று சொல்லி கொண்டிருந்த வாழ்க்கை, தாழ்மை உள்ள வாழ்க்கையை அவர்கள் பின்பு பெற்றுக்கொண்டார்கள். 2 பேர் ஒத்துப்போகாத சீஷர்கள் ஒருமனப்பட்டவர்களாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இவ்விதமாக பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடைய நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு சீஷர்களாக மாறணும். அது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்ட பின்பு, மனம் திரும்பிய பின்பு ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுக்கு முன்பு நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் சரியில்லாதது, வேதத்துக்கு புறம்பானது. வேதத்தில் எங்கேயும்
தெளிப்பு ஞானஸ்தானமோ மற்ற ஞானஸ்தானமோ சொல்லப்படவில்லை. சரியாக மூழ்கி தண்ணீர் ஆழமாயிருக்கும் போது இறங்கி 2 பேரை இறங்கி ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார்கள். மிக தெளிவாக இருக்கிறது. ஞானஸ்தானம் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதல்ல. ஞானஸ்தானம் என்பது சபையிலே சேர்வதற்கு மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கல்ல. ஞானஸ்தானம் என்பது உன் பழைய மனுஷனை நீ அடக்கம் செய்யணும். பழைய வாழ்க்கையை நீ அடக்கம் செய்யணும். புதிய வாழ்க்கை, உயிரோடு எழும்பி வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஞானஸ்தானமோ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமோ இன்னென்று தெரியாமல் நான் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் சிறு குழந்தையில் எடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தேன். ஆனால் எத்தனையோ பேர் எனக்கு தவறாக சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த ஞானஸ்தானம் தேவையில்லை, ஒரே ஞானஸ்தானம்தான் என்று சொன்னால் உண்மைதான். ஒரு ஞானஸ்தானம், சரியான ஞானஸ்தானம் எடுக்கணும். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கும்போது பின்பு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதுவும் கர்த்தராகிய இயேசுவின் நாமம் என்று சொன்ன உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை விட்டுவிடக்கூடாது. திருத்துவ தேவன் இயேசு சொல்லியிருக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஆகையினாலே இயேசு எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தாரோ அப்பொழுது பிதா வானத்திலிருந்து பேசுகிறார். இயேசு தண்ணீரிலே நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து அந்த மூன்றும் ஒன்றாயிருக்கிற அவர்கள் சாட்சி கொடுத்தது போல இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்து நீங்கள் இயேசு சொல்லிய வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். இந்த சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை, இந்த சீஷத்துவத்தை, இந்த மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போமே ஆனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை எங்கு போனாலும் உணர வேண்டுமானால் இந்த ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். ஆண்டவர் கொடுத்த பிரதான கற்பனையையும் நிறைவேற்றணும். கற்பனை என்ன? தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற இந்த கற்பனைகளையும் நிறைவேற்றணும். இதற்கு நம்மை அதிகமாய் அர்ப்பணித்தவர்களாக இருந்தால்தான் இந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும். இல்லாவிட்டால் சபைக்கு நாம் வந்தோம், ஆராதனை அட்டன் பண்ணினோம், பிரசங்கம் கேட்டோம், காணிக்க கொடுத்தோம், கம்யூனியன் எடுத்தோம், கர்த்தருடைய பந்தியில் சேர்ந்தோம் என்று நாம் நம்முடைய வாழ்நாளையெல்லாம் வீழ்நாளாய் மாற்றிவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே வர உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் இந்த பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். கடைசியாக இந்த கட்டளையை ஆண்டவர் கொடுக்கும்போது அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்ட அவர்களுக்கு இயேசு சொன்ன பதில், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எங்கெல்லாம் சாட்சிகளாயிருப்பீர்கள்? நாம் எருசலேம் நம்முடைய சொந்த இடத்துல சாட்சியாக இருக்கணும். யூதேயா சமாரியா உலகமெங்கிலும் சாட்சியாக இருக்கணும். நம்ம தரிசனம் நம்ம இருக்கிற இடத்துல மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கணும். எட்டப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படணும். 3600க்கு அதிகமான சந்திக்கப்படாத மக்கள் கூட்டம் இருக்கிறது. இந்தியாவில் 2500க்கு அதிகமான மக்கள் கூட்டம் சந்திக்கப்படலை. சந்திக்கப்படாத மக்கள் கூட்டம் என்பது ஒரு வேதாகமும் அவர்களுடைய பாஷையில் இல்லை. அவர்கள் மத்தியில் ஒரு சபை கூட இல்லை. அவர்கள் மத்தியில் ஒருவர் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை
சந்திக்கணும். நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதெல்லாம் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபை மக்களை இழுத்து கொள்றதுல தான் சுவிசேஷம் இருக்கிறது. எத்தனையோ பேர் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு மாறிக்கொண்டே இருப்பார்கள். அது அல்ல, சந்திக்கப்படாத மக்கள் கூட்டம் சந்திக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்பட ஒப்பு கொடுக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தான் சுவிசேஷத்தை வல்லமையாய் அறிவிக்க வைக்கும். பரிசுத்த ஆவியின் நிறைவு தான் வாழ்க்கையில் முக்கியமாக பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் வாழ்க்கையில் எது முக்கியமாக இருந்ததோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கணும். அவர் எங்கும் தெரிந்து நன்மை செய்து அபிஷேகத்தினால பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி சுவிசேஷத்தை அறிவித்தே அவர் இருந்தார். அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் சுவிசேஷம். அவர் உயிரோடு கூட எழும்பினது தான் மகா பெரிய சுவிசேஷம். அது வல்லமை நிறைந்த சுவிசேஷம். அதை நிச்சயம் நாம் சொல்ல வேண்டும். ஏன் இத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இந்த சுவிசேஷம் இன்னும் எல்லா இடத்துக்கும் அறிவிக்கப்படவில்லை? ஏன் அது போய் சேரவில்லை? காரணம், சபை அந்த நோக்கத்தை இழந்து விட்டது. சபை அந்த நோக்கத்தை இழந்து விட்டது. இயேசு சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினார், நான் அவர் சொன்ன வேலையை நான் செய்து முடித்தேன். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லையா என்று தன்னுடைய நோக்கத்தை முடிவிலே நிறைவேற்றி பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார். என் நாமத்தை உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். இன்னும் சேர்க்கப்படாத ஆடுகள் இருக்கிறது, அவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், தொழுவத்தில் அவைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஒன்றாயிருப்பது போல பிதாவே அவர்களும் ஒன்றாயிருக்கணும், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறீர் என்று சொல்லி இயேசு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, இயேசு எப்படியாயினும் நமக்கு அந்த பாரத்தை கொடுத்து ஒரு எழுப்புதலை கொடுத்து ஆத்துமாக்களை சந்திக்க கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நாங்கள் இந்த பாரத்தை உடையவர்களாக மாற உதவி செய்யும். உம்முடைய பிரதான கட்டளைகளை நிறைவேற்ற உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் இந்த பாரம் எங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.